ஜாதி, மதம், இனம், மொழி இது எல்லாத்துக்கும் அற்பாற்பட்ட இனம் ஸ்டூடெண்ட்ஸ் இனம். மாணவர் சக்தி. மாணவர்கள் நீங்க நினைச்சீங்கன்னா எந்த நாட்டோட தலையெழுத்தையும் மாத்துறதுக்கு நீங்க ஒரு ஆணம். எல்லையில இந்தியாவுல எல்லாமே இருக்கு. ஒரு இந்தியா 72 சிங்கப்பூருக்கு சமம். ஒரு இந்தியா 15 இங்கிலாந்துக்கு சமம். ஒரு இந்தியா 4 பாகிஸ்தானுக்கு சமம். ஒரு இந்தியா மனித சக்தியில அமெரிக்காவோட 3 மடங்கு அதிகம். அமெரிக்க மக்கள் தொகை 28 கோடி, இந்திய மக்கள் தொகை 102 கோடி. 28 கோடியில ஒரு பில் கேட்ஸ், ஒரு ஆபிரகாம், ஒரு எடிசன் இருக்கும்போது 102 கோடியில 102 கோடியில 3 பில் கேட்ஸ் வேண்டாம், ஒருத்தர் கூட இல்லையே. ஏன் நம்மளால சாதிக்க முடியல? செருப்பு தச்சார் ஆபிரகாம் அமெரிக்க ஜனாதிபதி இருந்தார். இங்க இந்தியாவுல எத்தனையோ ஆபிரகாம் செருப்பு மட்டுமே தச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த நிலைமை மாறணும். ஏன் நம்மளால சாதிக்க முடியல? பணம், எல்லாமே பணம். கேவலம் விளையாட்டுல கூட லஞ்சம். எல்லா உலக நாடுகளும் ஒலிம்பிக் போட்டுல எங்க நாடு எவ்வளவு தங்க பதக்கம் வாங்கியிருக்கு, எங்க நாடு எவ்வளவு வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்குன்னு போட்டி போட்டு இருக்கப்போ பதக்க பட்டியல இந்தியாவோட பேரு வராதான்னு ஏற்றத்தோட பாக்குறமே. இங்க திறமசன் இல்லையா? பல மடங்கு அதிகம். அவங்க ஆதிவாசி இருந்தப்ப இங்க அரசாங்கம் நடத்திருக்கோம். அவங்க மொழியில இருந்தப்ப இங்க புலவர் இருந்திருக்காங்க. அந்த வளர்ச்சியே இப்போ இல்ல. இது மாறணும். இது மாணவர்களால உங்களால முடியும். இது மாணவர்களுக்கு அதிகாரிக்கு நடக்கிற போராட்டம் இல்ல, மாணவர்களுக்கு நடக்கிற போராட்டம். அவர்கள் நேற்றைய மாணவர்கள், நீங்கள் நாளைய அதிகாரிகள். இங்க இருக்க நீங்க தான் தாசில்தார், எஸ்பி, கலெக்டர் எல்லாமே. உங்க நாடு எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. இதை விட என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, நான் 3 நிமிஷம் மூச்சு விடாம பேசி கூட ஒருத்தர் கூட கை தட்ட மாட்டீங்களே. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு.